அனைவருக்கும் வணக்கம். கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சித்திரை மாதம் எப்படி அமைய போகிறது? ரிஷபராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பாராத அதிரடியான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையுமின்றி சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழுமையாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சித்திரை 28ஆம் தேதி முதல் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் அமர்வது முதன்மையான யோகத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. மே 11ஆம் தேதி முதல் குரு பெயர்ச்சியால் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி லாபஸ்தானத்திலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்று கர்மத்திலும் பலம் வருகிறார். சனியின் இரு அமைப்புகளும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு தொழில் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. சித்திரை 13ஆம் தேதி முதல் இந்த மாறுதல் மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தில் நுழைகிறார் திருக்கணிதத்தின்படி. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தைரிய ஸ்தானத்தில் இந்த சித்திரை மாதம் முழுவதுமே வலம் வர போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சூரியன் உச்சம் பெற்ற அமைப்பில் விரயஸ்தானமாகிய 12இல் இந்த சித்திரை மாதம் முழுவதும் வலம் வருகிறார். சூரியன் மற்றும் செவ்வாயின் அமைப்பு தொட்ட காரியங்களில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய 11இல் உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பருகிறாருங்க. ராசியின் அதிபதி அக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பரக்கூடிய இந்த தருணம் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் சித்திரை மாதத்தின் முற்பகுதியிலும் சித்திரை 17ஆம் தேதிக்கு பிறகு விரயத்தில் சூரியனுடனும் இணைந்து வலம் வரப்போகிறார். வித்யாகாரகரான புதனின் அமைப்பு உறுதியாகவே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. லாபத்தை அலங்கரிக்கக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றம் உண்டு. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட நினைப்பதை காட்டிலும் காரிய வெற்றியை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க இந்த வேளையில் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி மற்றும் சுக்கிரனின் உச்சம் என பல நிலைகளின் அமைப்பு உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த சித்திரை மாதத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சக்திக்கு மீறிய பணிகள் இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். வீண் விரய செலவுகள் குறையும். உற்றார் உறவினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த உறவுகள் இருந்த விரிசல்கள் சரியாகுவதோடு ஒற்றுமை அதிகரிக்கும். மன நிறைவும் மன நிம்மதியும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பில் அந்யோன்யம் அதிகரிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. சிறு முயற்சிகள் கூட உங்களுடைய வாழ்வில் திடீர் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நெருக்கடிகள் போன்றவை விலகுவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சொந்த வீடு வாங்குவதற்கான
நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் போட்டிகள் கடுமையாக இருந்த சூழலில் அவை சற்று இந்த தருணத்தில் குறையும். கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கப் போகிறது. நிதி நிறுவனங்களின் ஆதரவு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. புதிய முதலீடுகளை அளவோடு இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம். உற்பத்தி சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக இந்த தருணத்தில் பணிச்சுமை குறைவதோடு பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட இதை திறன்பட செய்து முடிப்பதோடு மிக சிறப்பாக மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் மன அமைதியையும் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகள் திருப்திகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைய போகிறது. மகத்தான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் நிறைவாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலை உச்சம் பெற்றும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். போதிய அளவிற்கு வருமானம் நிறைவாக கிடைக்கும். பற்றாக்குறை என்ற பேச்சிற்கே இடமில்லை. உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. புதிய வாய்ப்புகளில் மிக பெரிய அளவிலான பெயர் புகழ் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் லாபகரமான மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதால் மிக சிறப்பான வளர்ச்சியை விரைவாக சந்திக்க முடியும். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பதவி ஒன்று நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பேச்சுத்திறன், நினைவாற்றல் அதிகரிப்பதால் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த விதத்திலும் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் பூமிக்காரகன் சாதகமாக வலம் வருவதால் வெற்றிக்கே உரித்தான 3 இருப்பதால் விளைச்சலும் வருவாயும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் திருப்திகரமாக பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதால் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பழைய கடன்களை அடைத்து கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக இந்த வேளையில் உருவாக்கி கொள்வதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில்